வணக்கம். மார்ச் 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மார்ச் 25ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 19,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 5,400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 2,800 கோடி ரூபாய்க்கு. நம்ம நேற்று வீடியோவில் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ட்ரம்ப் புதிதாக ஒரு டாக்ஸ் விதிக்கிறாரு. வெனிசுலாவிலிருந்து ஆயில் வாங்குற நாடுகளுக்கு 25% வரி விதிக்க இருக்கிறாரு ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்துன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். எந்தெந்த நாடுகள் அதிகமாக பாதிப்படையுதுன்ற செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். சைனா தான் அதிகமாக பாதிப்படைகிறாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த நாடுகள், இந்தியாவில் எவ்வளவு பாதிப்பு இருக்குது இதனால் அப்படின்றதான் இப்போ CNBC TV 18 தகவலாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு ICICI செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்கன்னு CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். ஏன்னா பெரிய அளவில் வெனிசுலாவிலிருந்து எண்ணெயை வாங்கல இந்திய அரசு. கொஞ்சம் தான் வாங்குறாங்க. எவ்வளவு வாங்குறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அவங்க வாங்கக்கூடிய க்ரூட்ல இருந்து 5% குறைவாகத்தான் இவங்க வெனிசுலால இருந்து வாங்குறாங்க. அதாவது 0.2 0.25 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமாக வாங்குற க்ரூட்ல 5% குறைவானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ICICI செக்யூரிட்டிஸ். அதனால பெரிய அளவில் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா சாம்சங் நிறுவனம் மீது வரி போட்டிருக்கிறாங்க. $601 மில்லியன் டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்கிறாங்க சாம்சங்குக்கு. அவங்க டெலிகாம் ப்ராடக்ட்ஸை இறக்குமதி செய்திருக்கிறாங்க. அதற்கு வரி கட்டாமல் அவங்க தவிர்த்திருக்கிறாங்க. அதனால தான் இப்போ வரி போட்டிருக்கிறாங்க. டாக்ஸ் டிமாண்ட் $601 மில்லியன் இந்திய அரசு சாம்சங் நிறுவனம் மீது வரி போட்டிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இந்தியா மற்றும் USA இடையே இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டேரிஃப் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. USAலேருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்தியாவில். அதே இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல்னா, இந்திய அரசு சில பொருட்களுடைய வரியை குறைப்பதற்கு சம்மதம் தெரிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது அவங்க $23 பில்லியன் மதிப்பிற்கான பொருட்களை USAலேருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறாங்க. இதில் பாதிக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு அவங்க வரி குறைப்பாங்க அல்லது விலக்கு வழங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப்புடைய வரி வருது. இந்தியா மீது போடப்பட்ட வரியும் அன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்தியா அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது USAலேருந்து வரக்கூடிய பொருட்களில் 55% பொருட்களுக்கு வரி விலக்கு அல்லது வரி குறைப்பு இந்திய அரசு வழங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ 5% 30% வரி விதிக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு இந்திய அரசு வரி குறைப்பாங்க இல்லை விலக்கு வழங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு சில இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க சில பொருட்களுக்கு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ் உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய பொருட்கள், அதே போல் மொபைல் ஃபோன்ஸ் உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைச்சிருக்கிறாங்க அல்லது நீக்கி இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ் உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய 35 பொருட்களுடைய இம்போர்ட் டியூட்டி அவங்க விலக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் மொபைல் ஃபோன்ஸ் உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய 28 பொருட்களுக்கு இம்போர்ட் டியூட்டியை நீக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. வோடோஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய IT ப்ராஜெக்ட்ஸை 2 நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஒன்று IBM, மற்றொரு US நிறுவனமான கிண்டல் நிறுவனத்திற்கு அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. என்ன தொகை இந்த IT டீல் நடந்திருக்குன்றது தெரியல. அது $500 600 மில்லியன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெல்லி அரசு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2025-26 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது விரைவாக பார்க்கலாம். அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு 28,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. டெல்லி NCR ரீஜன் அந்த போக்குவரத்து இணைப்புக்காக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. பெண்களுக்காக 2,500 ரூபாய் மாதந்தோறும் நிதியுதவி வழங்குறாங்க. அதற்கு 5,100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாக்கு 2,144 கோடி ரூபாய், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்க்கு 500 கோடி ரூபாயும், பழைய சூவேஜ் லைன்ஸை சரி செய்வதற்கு 250 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. CM ஸ்ரீ பள்ளிகளுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இலவச லேப்டாப்ஸ் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்குறாங்க. 1,200 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி 750 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க.
இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு 30 கோடி ரூபாயும், பசு காப்பகங்கள் அமைப்பதற்கு 40 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 12,952 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. என்ன பைலட் ப்ராஜெக்ட் இதுனா, ஓவர் ஹெட் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் மற்றும் ஹை டென்ஷன் பவர் லைன்ஸை நீக்குவதற்காக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் செய்கிறாங்க. அதற்கு 100 கோடி ரூபாய், அந்த பைலட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே 100 கோடி ரூபாய். பொல்யூஷனை கட்டுப்படுத்துவதற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்கு 506 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. டெல்லி முனிசிபல் கார்பரேஷனுக்கு 6,897 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. PH கேபிட்டல் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 25 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 4ஆம் தேதி. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் நம்ம முன்னவே செய்து பார்த்துருந்தோம். சில அக்கௌண்டன்சி டிஸ்கிரிப்பன்சி இருந்தது, குறிப்பாக அவங்களுடைய டெரிவேட்டிவ்ஸ் போர்ட்ஃபோலியோவில். அதற்காக நிறைய உள்ளுக்குள்ளே அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வராங்கன்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டரான PwC அவங்களுடைய அறிக்கையை மார்ச் 28ஆம் தேதி தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. காட்ரேஜ் என்டர்பிரைசஸ் குரூப் ஏசி சேல்ஸ் குறித்தான அப்டேட்டுங்க. நிதியாண்டு 2026 அவங்களுடைய ஏசி சேல்ஸ் 50% வளர்ச்சியை எட்டுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு முடிவில் அவங்க மார்க்கெட் ஷேர் 10% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் என்டர்பிரைசஸ். ட்ரைசக்தி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. KEC இன்டர்நேஷனல் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 15 மில்லியன் ரூபாய். NBCC தரப்புல அப்டேட் இருக்கு. புதிதாக கிடைத்த ஆர்டருடைய மதிப்பு 658 கோடி ரூபாய். இதில் 438 கோடி ரூபாய் ஆர்டர் உத்தராகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்டு கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. 219 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய வாகனமான TVS HLX 4 மில்லியன் சேல்ஸை கடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது உலக அளவில் 2013ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்த வாகனம். இது 57 நாடுகளில் விற்பனை செய்து வராங்க. KPI கிரீன் எனர்ஜி தரப்புல அப்டேட் இருக்கு. சோலார் பவர் பிளான்ட்டுக்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 1436 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் ரைசிங் நடந்திருக்கு. இதில் அதிகமாக ஷேர்ஸ் வாங்கினது, இந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக அதிகமாக ஷேர்ஸ் வாங்கினது LIC மற்றும் SBI ஃபண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. LIC கிட்டத்தட்ட 34.8% ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது QIPக்கு வந்திருக்கக்கூடிய ஷேர்ஸில் 34.8% ஷேர்ஸை LIC வாங்கியிருக்கிறாங்க. கோல் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. கெயில் நிறுவனத்துடன் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சருடைய பேர் கோல் கேஸ் இந்தியா லிமிடெட். சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுக்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் கோல் இந்தியா கைவசம் 51% ஸ்டேக்கும், கெயில் கைவசம் 49% ஸ்டேக்கும் இருக்கும். KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அப்ரூவ்டு வெண்டரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். IREDA ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. 910 கோடி ரூபாய். அவங்க டயர் 2 பாண்ட்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. 10 ஆண்டிற்கான பிரான்ஸ் இது. அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி 7.74%. SIS லிமிடெட் பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. 37,12,871 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுறாங்க. ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் இது 2.57%. ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க SIS லிமிடெட். விலை நிர்ணயித்திருப்பது 404 ரூபாய். நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 18% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பைபேக்கிற்கு 150 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறாங்க SIS லிமிடெட். பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமா போன்ற தகவல் எல்லாமே நம்ம வேறு 2 வீடியோஸில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ராணே மெட்ராஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 2 கோடி ரூபாய்க்கான ஷோகாஸ் நோட்டீஸ் இது. ராணே இன்ஜின் வால்வ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. மர்ஜர் குறித்தான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ராணே இன்ஜின் வால்வ் லிமிடெட் மற்றும் ராணே பிரேக் லைனிங் லிமிடெட் ராணே மெட்ராஸுடன் இணைகிறாங்க. அதான் அந்த மர்ஜர். அதற்கு இப்போ NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட்டில் சில முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு IRDA கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு பதிலும் கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். என்ன பதில் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எந்த தகவலும் IRDA கிட்டேருந்து வரல கம்பெனிக்கு. IRDA எப்போவுமே ரெகுலராக ஆடிட் நடத்தியிருக்கிறாங்க, அந்த இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. அது எப்போவுமே நடத்துகிற மாதிரி நடத்தியிருக்காங்களே தவிர கிளைம் செட்டில்மெண்ட்டில் சில தவறுகள் இருக்குது, அது முறைப்படி நடக்கலன்ற மாதிரி எதுவுமே அவங்களுக்கு IRDA கிட்டேருந்து வரலன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் தரப்புல அப்டேட் இருக்கு. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் அவங்களுக்கு ஒரு GST டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. அதை அவங்க மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. இப்போ அது தள்ளுபடி ஆகிவிட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன்.
அத்வைத் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு டெண்டரில் அவங்க லோவஸ்ட் பிடராக திகழறாங்க. ஏடிசி இந்தியா கம்யூனிகேஷன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹25. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 2 இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து ₹558 கோடி நோட்டீஸ் இது. ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ₹5000 கோடி கடன் கொடுக்குறாங்க அவங்க என்டிபிசி ரெனியூவல் எனர்ஜி லிமிடெடுக்கு. சிட்டி யூனியன் பேங்க் புதிதாக 4 கிளைகளை திறந்திருக்கிறாங்க. மார்ச் 25 மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஒடிசா மாநிலத்தில். இது சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 863 கிளைகள் இருக்குது. அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ₹180 கோடி சேல்ஸை நடத்தியிருக்கிறாங்க. பெங்களூரில் அவங்களோட புது ப்ராஜெக்ட் பிளாட் போட்டு அந்த ப்ராஜெக்டை விற்பனை செய்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 200 பிளாட்டை விற்பனை செய்வதன் மூலமாக ₹180 கோடி கிடைச்சிருக்கு அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ்க்கு. ஜப்பான் நாடு சைனாலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோட்ஸ்க்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்கிறாங்க. 95% வரி விதிச்சிருக்கிறாங்க 4 மாதத்திற்கு. மார்ச் 29 அது அமலுக்கு வருது. மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். இந்த முடிவு ஜப்பான் நாடு எடுத்ததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் பயன்பெறாங்க. கிராஃபைட் இந்தியா, ஹெச்இஜி பயன்பெறாங்க. நேற்று கூட இந்த 2 ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 12% வரைக்கும் அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்சிசி லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பிஎஸ்என்எல் கிட்டேருந்து 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில், மற்றொன்று மத்திய பிரதேஷ் மாநிலத்தில். ஒரு ஆர்டருடைய மதிப்பு ₹2647 கோடி. மற்றொரு ஆர்டருடைய மதிப்பு ₹8157 கோடி. ஆசாயி இந்தியா கிளாஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய புது ஃப்ளோட் கிளாஸ் ஆலையில் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. விவசாயத்திற்கு தேவைப்படக்கூடிய சில உபகரணங்களுடைய ஜிஎஸ்டியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. குரூப் ஆஃப் மினிஸ்டர் சில ப்ரொபோசல்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த பொருட்கள் மீது அவங்க ஜிஎஸ்டியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் மற்றும் பெஸ்டிசைட்ஸ் இதற்கெல்லாமே ஜிஎஸ்டி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. வக்ராஞ்சி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஏடிஎம் நெட்வொர்க் விரிவாக்கம் செய்கிறாங்க. 3000 ஏடிஎம் மிஷின்ஸை சேர்க்கிறாங்க. நிதியாண்டு 2025-26 3000 ஏடிஎம் மிஷின்ஸை சேர்க்க இருக்கிறாங்க. இப்போ கம்பெனி கைவசம் 6050 ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் இருக்குது. அதிசய் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷ் டைரக்டரேட் ஆஃப் கார்ப்பரேஷன் கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ₹30 லட்சம். ஜென்சால் இன்ஜினியரிங் அண்மையில் செய்தியில் இருந்த ஒரு நிறுவனம். கட்டம் சரியாக இல்லாமல் இருந்த ஸ்டாக் ஜென்சால் இன்ஜினியர் ரொம்ப நாட்களாக. நேற்று மறுபடியும் லோவர் சர்க்கியூட்டை ஏற்றிருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக 2 நாட்கள் லோவர் சர்க்கியூட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு மாதத்தில் 62% வீழ்ச்சியை பார்த்துருக்கு ஜென்சால் இன்ஜினியரிங். அது விழுவதற்கு முக்கிய காரணம் நம்ம செய்தியாகவும் பார்த்துருந்தாங்க. நிறைய ரேட்டிங் ஏஜென்சிஸ், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அவங்களுடைய ரேட்டிங்கை குறைச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்ற ஒரு சந்தேகம். அதே போல் அவங்க சில முறைகேடிலும் ஈடுபட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. இதெல்லாம் சேர்ந்ததற்கு பிறகு அந்த ஷேர்ஸ் விழ ஆரம்பிச்சது. கடந்த ஒரு மாதத்தில் 62% வீழ்ச்சியை பார்த்துருக்கு ஜென்சால் இன்ஜினியரிங். வாரி எனர்ஜிஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத்தில் அவங்களுடைய சோலார் செல் உற்பத்தி ஆலையை திறக்கிறாங்க. மார்ச் 29 கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கீநோட் ஃபினான்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 418% வால்யூம் அதிகரித்தது. வினைல் கெமிக்கல்ஸ் 20% ஷேர் பிரைஸும் 334% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்இஜி 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 34,145% வால்யூம் அதிகரிப்பு. ராம்கோ சிஸ்டம் 10% அதிகரித்தது. 400% வால்யூம் அதிகரித்தது. கோவா கார்பன் 9% ஷேர் பிரைஸும் 343% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ டாட் 9% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 6008% வால்யூம் அதிகரிப்பு. கிராஃபைட் இந்தியா 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 4830% வால்யூம் அதிகரிப்பு. சாஸ்கன் டெக்னாலஜிஸ் 5% ஷேர் பிரைஸும் 155% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் எஸ்எம்எல் இசுசு 7% வீழ்ச்சி, 600% வால்யூம் அதிகரிப்பு. காமத் ஹோட்டல்ஸ் 7% சரிந்தது, 478% வால்யூம் அதிகரிப்பு. மைன்டெக் 7% வீழ்ச்சி, 157% அதிகரித்தது வால்யூம். கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் 6% விழுந்தது, கிட்டத்தட்ட 300% வால்யூம் அதிகரிப்பு. அவன்டெல் 6% வீழ்ச்சி, 125% வால்யூம். ஸ்வான் எனர்ஜி 6% சரிந்தது, 168% அதிகரித்தது வால்யூம். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 6% வீழ்ச்சி, 314% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.